டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ரஜினியை வச்சு அடுத்தடுத்து 2 பெரிய படங்கள் எடுக்கிற அளவுக்கு ஆர்கேஎஃப்ஐக்கு எப்படி ஃபினான்ஷியல் பேக்கப் வந்ததுன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தன்னுடைய அடுத்த படத்துக்கு ஏதோ உங்ககிட்ட ஃபைனான்ஸ் கேட்ட மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. கமல்ஹாசன் 2 பெரிய படங்களில் 3-4 பெரிய படங்களை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ரஜினிகாந்த் நடிக்கின்ற படம் மட்டும்தான் இப்போ கமல்ஹாசன் தயாரிக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினி கமலா இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ்கமல் நிறுவனம் இல்லை, ரெட் ஜெயண்ட் நிறுவனம். ஜில்லா படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் ஐடி நேசன் அவர்கள் அடுத்து 2 படங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்காக பண்ண போகிறாருன்னு ஆர்பி சௌத்ரி சொல்லியிருப்பார். அந்த படம்லாம் என்ன ஆச்சுன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜில்லா திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக சௌத்ரி அடுத்து 2 படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பை நேசனுக்கு தந்திருப்பார். அப்படிப்பட்ட வெற்றி அந்த படம் குவிக்காததன் காரணமாகத்தான் நேசனுக்கு தொடர்ந்த ஒரு வாய்ப்பு தரல. சத்யராஜ் அவர்கள் நடித்த அமைதிப்படை படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு வர தகவல் உண்மையானு சங்கர் பாலக்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. மணிவண்ணனுடைய இயக்கத்திலே சத்யராஜ் நடித்த அமைதிப்படை திரைப்படம் மிக விரைவிலேயே மறுவெளியீடு காண இருப்பது உண்மைதான். காசி யாத்திரை படம் வெற்றி படமாக சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. காசி யாத்திரை வெற்றி படமாக வந்தது. பல திரையரங்களில் 100 நாட்களை கடந்து ஓடியது அந்த திரைப்படம். கடந்த 4-5 வருஷத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற படங்களை தவிர வேறு எந்த டாப் ஹீரோ படங்களையும் பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியறது இல்லையா? அதற்கு காரணம் என்னென்னு கொழும்பு நகர்லேருந்து அது ஏன்னு கேட்டிருக்காங்க. கடந்த 4-5 வருடங்களில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படங்கள் தவிர வேறு எந்த படத்திலையும் பிரம்மாண்டத்தை உங்களால் பார்க்க முடியலன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பார்வை கோளாறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேவா அவர்களோட இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடல் பாடியிருக்காங்களான்னு இளமாறன் நியூ ஜெர்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேவாவுடைய இசையிலே டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்கார். ஆனால் திரைப்படங்களுக்காக அவர் பாடியதில்லை. பல பக்தி பாடல்களே தேவாவுடைய இசையிலே பாடியிருக்கிறார் டிஎம் சௌந்தரராஜன். இன்னும் ஜெயிலர் 2 படமே முடியல, அதுக்குள்ளே ரஜினி தன்னோட அடுத்தடுத்து 3 படங்களை முடிவு பண்ணிட்டாரு. எப்பவும் இல்லாத வேகம் திடீர்னு இப்போ எதுக்கு அவருக்கு வந்ததுன்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க இருக்கின்ற ஒரு திரைப்படத்திலும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்க இருக்கின்ற ஒரு படத்திலும் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறது எனக்கு தெரியும். இதை தாண்டி 3ஆவதாக யாருடைய படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த படங்களை திட்டமிடுவது அப்படின்றது அவருக்கு இப்போது ஏற்பட்ட பழக்கம் இல்லை, ரொம்ப நாட்களாகவே அந்த பழக்கம் அவருக்கு இருக்கிறது. நடிகர் பிரகாஷ் ராஜ் எம்எஸ் பாஸ்கர் வரிசையில் நடிகர் சேத்தன் அவர்களும் சிறந்த குணச்சித்திர நடிகர் வரிசையில் வருவாரான்னு மதுரையிலேருந்து முனியன் கேட்டிருக்காங்க. சேத்தன் சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பதிலே சந்தேகமில்லை. எம்எஸ் பாஸ்கருக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் அமைந்ததை போல பாத்திரங்கள் அமையணும், நல்ல நல்ல படங்கள் அவருக்கு அமையணும். அப்படி அமைந்தால் நிச்சயமாக அவர்கள் தொட்ட அந்த எல்லைக்கோட்டை இவரும் தொடுவார். டைரக்டர் ஹரி அவர்கள் சினிமாவுக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னுமே ரஜினி கமல் விஜய் அஜித்தை வச்சு படம் பண்ணலை, ஃப்யூச்சரில் படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 நடிகர்களில் ரஜினி கமல் ஆகியோர் இயக்கக்கூடிய வாய்ப்பு எந்த நேரத்துலையும் ஹரிக்கு கிடைக்கலாம். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். 20 வருஷம் தமிழ் சினிமாவுடைய இயக்குனராக பணியாற்றிட்டா இவங்களெல்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த தேர்தலில் நடிகர் விஜய் எந்த தொகுதியில் நிற்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பதற்குத்தான் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. பொதுவாக நடிகர்களில் பல பேர் நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே இறந்து போகணும்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிக்கும்போதே உயிர் பிரிஞ்சிடணும் அப்படின்னு பெரும்பாலும் சொன்னது பார்த்திங்கன்னா நாடக நடிகர்களாக தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிப்பு தான் அவருடைய மூச்சு. அதன் காரணமாக தான் நடிக்கும்போதே தன்னுடைய உயிர் பிரிந்து விட வேண்டும் என்று அந்த காலத்தில் நட்சத்திரங்கள்லாம் நினச்சாங்க. இப்போ இருக்கிற நடிகர்கள் யாரும் அப்படி நினைப்பதாக எனக்கு தெரியல. எந்திரன் 2, இந்தியன் 2 படங்கள் எடுத்த சங்கர் அடுத்து அந்நியன் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்நியன் 2 படத்தை உருவாக்குகின்ற திட்டம் சங்கரிடம் இருப்பதாக தெரியல. அவருடைய நோக்கம்லாம் வேள்பாரி படத்தை எப்படியாவது திரைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. நடிகர் அஜித் அவர்களுக்கு அண்ணன் தம்பி யாராக இருக்காங்களா, அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துக்கு அனில் குமார், அனூப் குமார் அப்படின்னு 2 சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்களுமே இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காங்க. நடிகர் தனுஷை பற்றி பொதுவெளியில் தவறான பார்வை ஒன்று இருக்குது, அதற்கு காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷை பற்றி தவறான பார்வை எதுவும் வெளியில் இருக்கிறதாக எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியாத போது நான் எப்படி அதுக்கான காரணத்தை சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் அப்படி ஏதோ தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தான் காரணத்தை சொல்லணும். நடிகை CK சரஸ்வதி தமிழில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. CK சரஸ்வதி பல தமிழ் திரைப்படங்களே குணச்சித்திர படங்கள் நடிச்சிருக்காரு. சில படங்களில் வில்லியாகவும் நடித்திருக்கிறார். ஆனால் எந்த படத்திலும் அவர் கதாநாயகியாக நடித்ததில்லை.
ஆர்ஆர் சந்திரன் தமிழில் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தாய் மகளுக்கு கட்டிய தாலி, மகாகவி காளிதாஸ், ரம்பையின் காதல் ஆகிய படங்கள் ஆர்ஆர் சந்திரனுடைய இயக்கத்திலே உருவான படங்கள். இந்த படங்களை தாண்டி ரத்தக்கண்ணீர், நானே ராஜா போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் தான் ஆர்ஆர் சந்திரன். அடுத்து இன்று ஒரு தகவல். ஏவிஎம் நிறுவனத்தில் ஏசி திருலோச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படமான வீர திருமகன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார் நாகேஷ். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக பாலாஜியும் நாகேஷும் ஒரு நாடகத்தில் நடிப்பதற்காக கும்பகோணத்துக்கு சென்றிருந்தார்கள். கும்பகோணத்திலிருந்து திரும்புகின்ற வழியிலே ஒரு மிகப்பெரிய விபத்தை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அந்த விபத்தின் காரணமாக ஏறக்குறைய 1 மாத காலம் மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற்றார் நாகேஷ். மருத்துவமனையிலே சிகிச்சை முடிஞ்ச உடனே அவர் செய்த முதல் காரியம் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்றது தான். என்னுடைய உடம்பு சரியாச்சு, நான் படப்பிடிப்பு வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஏவிஎம் சரவணன்ட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போனார் அவர். நாகேஷை பார்த்த உடனே நீங்கள் சந்தித்த விபத்து ரொம்ப மோசமான விபத்து அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், இப்போ உடம்பு பரவாயில்லையா என்று மிகுந்த அக்கறையோடு அவரை விசாரித்தார் ஏவிஎம் சரவணன். என்னுடைய உடல்நலம் முழுமையாக தெரிவிட்டது, நீங்கள் எப்போ ஷூட்டிங்க்கு கூப்பிட்டாலும் நான் வர தயார் என்று உற்சாகமாக அவருக்கு பதில் சொன்னார் நாகேஷ். நீங்கள் அந்த விபத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே நீங்கள் உடல்நலம் தேறி வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாததுனால உங்களுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு நாங்கள் ராமாராவ் ஒப்பந்தம் பண்ணிட்டோம், நிச்சயமாக அடுத்த படத்தில் உங்களை பயன்படுத்திக்கிறோம் என்றார் சரவணன். அப்படி ஒரு பதில் ஏவிஎம் சரவணன்ட்டேருந்து வரும் அப்படின்னு நாகேஷ் எதிர்பார்க்காதனால அவர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வருத்தத்தோடு அந்த ஸ்டூடியோ வாசலுக்கு வந்தவர் மீண்டும் சரவணனுடைய அறைக்கு போனார். இப்போ உங்களுடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனால் கூடிய சீக்கிரமே நான் என்ன கேட்குறனோ அதை கொடுத்து என்ன உங்கள் படத்தை நீங்கள் நடிக்க வைப்பீங்க என்று ஏறக்குறைய சவால் விடுவது போல சரவணன்ட்ட சொன்னார் நாகேஷ். அப்படி அவர் பேசினார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருக்கு உள்ளே ஏற்பட்டிருந்த அந்த ஏமாற்றம். இந்த இடத்துல சரவணனுடைய பெருந்தன்மையை தான் பார்க்கணும். நாகேஷ் அப்படி பேசியும் சரவணன் கொஞ்சம் கூட ஆத்திரம் அடையலை. மிஸ்டர் நாகேஷ், நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் அடையக்கூடிய முதல் நாள் நான் தான். நீங்கள் என்ன சம்பளம் கேட்குறீங்களோ அதை கொடுத்து நிச்சயமாக உங்களை நான் ஒப்பந்தம் பண்ணுவேன், உங்களுடைய எண்ணம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார் சரவணன். அந்த வாழ்த்து இருக்கே, அது உள்ளன்போடு அவர் சொன்ன வாழ்த்து என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் அடுத்த சில மாதங்களிலே அந்த வாழ்த்து பலித்தது. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய சர்வசுந்தரம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நாகேஷுக்கு அமைந்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.